என்னோட கூட இருக்கிறவங்க கானாடு காத்தான் எஸ்ஏஎஸ்ஆர்எம் ஹெரிட்டேஜ் ஹவுஸ் ஓனர் லக்ஷ்மி ஆச்சி தான் இருக்காங்க. நான் வந்து இப்போ சமீபத்தில் கானாடு காத்தான் போயிருந்தேன். அங்கே வந்து ஆச்சியை சந்திக்க நேர்ந்தது. அவங்க வந்து நிறைய உபயோகமான தகவல்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. அதில் சிலவற்றை உங்கள்கிட்ட அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க வந்து அந்த காரைக்குடி வீடே வந்து ரொம்ப கோட்டை மாதிரி இருந்துச்சுங்க. அந்த வீட்டை எப்படியெல்லாம் பராமரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த எஸ்ஏஎஸ்ஆர்எம் ஹவுஸ் வந்துட்டுங்க 150 வருஷம் பழமையான வீடுங்க. இந்த ஒவ்வொரு தூணும் வந்து ஒரே மரத்தால் ஆனது அப்படிங்கிறத ஆச்சி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. கீழே எல்லாம் அந்த மழைநீர் சேமிக்கிறதுக்காக பாருங்கள் செம்பு அண்டா வச்சுருக்காங்க. மழைநீர் இந்த மாதிரி சேகரித்து வச்சுட்டா சமையலுக்கு பயன்படுத்தலாம், குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஆச்சி நம்மக்கிட்ட தெளிவு பண்ணாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்புறப்ப சரி கானாடு காத்தான் போயிட்டு பேலஸ் பார்க்காம வந்தால் எப்படிங்க, செட்டிநாட்டு அரசர் கோட்டையை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஆனால் வெளியில் நின்று தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் அவர் செட்டிநாடு சிமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணப்போ நாங்கள் இதில் உள்ள எல்லாமே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துருக்கோங்க. இப்போ வந்து அலௌடு இல்லை, அதனால் நாங்கள் வெளியிலே நின்று செட்டிநாடு அரண்மனையை பார்த்துட்டு வந்தோங்க. நீங்களும் காரைக்குடி போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்படின்னா கானாடு காத்தானில் இந்த மாதிரி வீடுகளையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். நீங்களும் பார்க்குறதா இருந்தால் எஸ்ஏஎஸ்ஆர்எம் ஹெரிட்டேஜ் ஹவுஸ் அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்கன்னாவே கிளியரான அட்ரஸ் கிடைக்குங்க நமக்கு. எஸ்ஏஎஸ்ஆர்எம் உரிமையாளர் லக்ஷ்மி ஆச்சி செட்டிநாடு டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலும் வச்சுருக்காங்க. அதில் நிறைய நல்ல தகவல்கள் பதிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.